ஹே கைஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடிட்டிங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாது. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு வீடியோ மாதிரி எடுத்துங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி எடுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்து உங்களோட இன்ட்ரோ வந்து வரும். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேங்க. அப்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளேயே போக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இமேஜ் கீழே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பக்காவாக வந்து நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு படி பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த எடிட்டிங்க்கு இந்த இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 2-3 இமேஜ் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைலில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் போஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அண்டு ஃபேஸு அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சிங்க் இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து போகும். ஸோ அது மெயின். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து கொடுக்கும். ஸோ சேம் ப்ராம்ப்ட் தான். அந்த ஒரே ப்ராம்ப்ட்டை நீங்கள் எல்லா இமேஜும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் ஓகேன்னு தோணுதோ ஜஸ்ட் அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறது சிம்பிள் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு இந்த டவுன்லோட் இமேஜ் காட்டல ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோவும் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி 3 ஃபோட்டோ நான் பக்காவாக வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பேக்ரவுண்ட் ரூம் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த ஆப்பை பற்றி. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜோட பேக்ரவுண்டை பக்காவாக வந்து எடிட் பண்ணணும்னு தோணுதோ ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி பக்காவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு குவாலிட்டி லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது. சேம் அதே ஃபோட்டோ அதே லெவல் வந்து இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப்பு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக எப்படி அதை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அந்த டுட்டோரியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பக்காவாக ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். மேலே ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில். ஸோ அதுக்கு டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் உங்களோட கேலரிக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக சொல்கிறேன். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் தான் வந்து நம்மளோட இமேஜை வந்து ஆட் பண்ணி நம்மளோட வீடியோ ஆட் பண்ணி சும்மா வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கங்க. ஸோ 2 செகண்ட் 3 செகண்டுக்குள்ளே இருந்தால் போதும். ஜஸ்ட்டு நீங்கள் சைடில் எங்கேயாவது பார்த்துட்டு கேமரா பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் இமேஜ்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணது நான் ஃப்ரண்ட்லேயே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை வச்சு ஜென்ரேட் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அப்படியே கேமராவில் கூடுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுற டெம்ப்ளேட்டில் ஒரு வீடியோ இருக்கும். ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார் மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க வீடியோ வந்து எடுத்துங்க. ஸோ நான் வச்சுட்டு வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 செகண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்து ஆட் பண்ணுறங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் பேக் வந்துருங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் செகண்டாக. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த கீழே இருக்குல்ல தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜூம் பண்ணுறது அன்சூம் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை கொஞ்சமாக பெருசாகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸாக வர மாதிரி. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸ்லாம் இருக்குல்ல அது மறைக்கிற மாதிரியே செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்காவை செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பேக் வந்துடுறேன்.
ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அந்த பர்சன் சைடில் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ எஸ்டின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துங்க. ஜஸ்ட் நான் அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜய் தளபதி நேம் வந்து நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் மட்டும் வந்துடுறேன். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பக்கம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து இருப்பார். அந்த பர்சனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ நம்ம அங்கே ஒரு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி ஒரு பர்சனை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோவில் சொன்னல. ஸோ அந்த பர்சனை இங்கே ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பர்சன் வந்து வேணுமோ ஸோ அந்த பர்சனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் பேக் மட்டும் வந்துடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்களேன். ஸோ அடுத்த பர்சன் வந்து வருவார். அடுத்த பர்சன் எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த செகண்ட் பர்சன் வந்து வருவார். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஃபோட்டோ வச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும் பக்கத்தில், எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். செகண்ட் ஆர் ஃபோட்டோ இருக்குல்ல பின்னாடி, அந்த ஃபோட்டோ பதில் எடிட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த எடிட்டிங்கை இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது போனணும், எப்படி சொல்கிறதுனா ஒரு டாக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு நேம் சம்திங், உங்களுக்கு ஏதோ ஒரு நேம் பிடிக்கும்ல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலை பற்றி அந்த நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எடிட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ ஸோ அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எடிட்டரே பக்காவாக இருக்குது, ஏன்னா எடிட்டிங் தான். ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ வரும். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். ஸோ ஸ்டோரி டெல்லர்னு சொல்லிட்டு நான் என்னோட நீஷில் வந்து இருக்கிறதுனால அதை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் தோணுதுன்னா அந்த நேம் வந்து போட்டுக்கலாம். இங்கே எடிட் காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ ஸோ அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி பக்கம் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் இருக்கும், இதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த நேம் வரும், அந்த பர்சன் வருவார், அந்த பர்சன் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்ட்ரோ லெவலில் வந்து எடிட்டிங் ரிவீல் ஆகும். சும்மா பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் வயலாக நிறைய பேர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஸோ நான் இவ்வளோ எஃபர்ட் போட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு ப்ரோ இந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு இருக்கும். எந்த இடத்துல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அந்த ஐடிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வந்து காப்பி பண்ணி அந்த ஜெமினி ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ரூம் பண்ண வீடியோ லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.